வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஏற்படும் விபத்துக்கள், அவற்றை தடுப்பதற்கான வழிமுறைகள் பற்றிய காணொலி காட்சி. குழந்தைகளுக்கு ஏற்படும் வலுவான காயங்களுக்கும் சில நேரங்களில் உயிரிழப்பு ஏற்படும் அபாயத்திற்கும் முக்கிய காரணமாக அமைவது விபத்துக்கள். அபாயகரமான விபத்துக்கள் வீட்டிற்கு வெளியே மட்டுமே நடக்கின்றன என்பது மக்களின் ஆணித்தரமான கருத்து. உண்மையில் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான இடமாக நாம் கருதப்படும் வீட்டிற்குள்ளேயே சில நேரங்களில் நமது கவனக்குறைவால் அபாயகரமான விபத்துக்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வருமுன் காப்பதே சிறந்தது என்ற முதுமொழிக்கு ஏற்ப குழந்தைகளுக்கு ஏற்படும் விபத்துகள் பற்றியும் அவற்றை தடுக்கும் வழிமுறைகள் பற்றியும் இந்த காணொலி வாயிலாக நாம் காணலாம். விபத்து என்பது எதிர்பாராத, திட்டமிடப்படாத ஒரு நிகழ்வாகும். இதற்கு நம் கவனக்குறைவே மிக முக்கிய காரணியாக அமைகிறது. இதில் 1 முதல் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அதிகமாக விபத்துக்குள்ளாகின்றனர். ஏனெனில் இந்த வளரும் பருவத்தில்தான் குழந்தைகளுக்கு கற்றல் மற்றும் கவனிக்கும் திறன் அதிகமாகிறது. ஆகவே குழந்தைகளை கட்டுப்படுத்துவதும் அவர்களை பராமரிப்பதும் கடினமாக உள்ளது. பொதுவாக குழந்தைகளுக்கு ஏற்படும் விபத்துக்கள்: 1. மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட்ஸ், மோட்டார் வாகன விபத்துக்கள். 2. ஃபால்ஸ், கீழே விழுதல். 3. பர்ன்ஸ் அண்ட் ஸ்கால்ட், தீக்காயங்கள். 4. எலக்ட்ரிக்கல் பர்ன்ஸ், மின்சார விபத்துக்கள். 5. சஃபகேஷன், மூச்சு திணறல். 6. பாய்சனிங், நச்சு பொருட்களினால் ஏற்படும் விபத்துக்கள். 7. சோக்கிங், புறையேறுதல். 8. ட்ரௌனிங், நீரில் மூழ்குதல். 9. பாடிலி இன்ஜுரி, உடலில் ஏற்படும் காயங்கள். 10. அனிமல் ஆர் இன்செக்ட் பைட்ஸ், விலங்குகள் மற்றும் பூச்சிகள் கடித்தல். மோட்டார் வாகனங்களினால் ஏற்படும் விபத்துக்கள்: சாலையோரங்களில் குழந்தைகளை விளையாட விடக்கூடாது. பாதுகாப்பான சூழலில் குழந்தைகளை விளையாட வைக்க வேண்டும். குழந்தைகளுடன் சாலைகளை கடக்கும் பொழுது பெற்றோர்கள் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் மற்றும் ஜீப்ரா கிராசிங், கருப்பு வெள்ளை கோட்டினை பயன்படுத்த வேண்டும். இருசக்கர வாகனங்களை இயக்கும் பொழுதும் இருசக்கர வாகனங்களில் அழைத்து செல்லும் பொழுதும் குழந்தைகளுக்கு ஹெல்மெட், தலைக்கவசம் அணிவிக்க வேண்டும். குழந்தைகளை காரில் அழைத்து செல்லும் பொழுது முன்பக்க இருக்கைகளில் அமர வைக்கக்கூடாது மற்றும் குழந்தைகளுக்கு சீட் பெல்ட் அணிவது மிகவும் அவசியம். சாலைகளில் நடந்து செல்லும் பொழுது குழந்தைகளை நமது இடதுபுறமாக அழைத்து செல்ல வேண்டும். கீழே விழுவதினால் ஏற்படும் விபத்துக்கள்: வீட்டின் தரையில் சிதறடிக்கப்பட்ட விளையாட்டு பொருட்கள் மற்றும் கடினமான பொருட்களை அப்புறப்படுத்தி குழந்தைகளுக்கு இடையூறு இல்லாமல் வைத்திருக்க வேண்டும். வீட்டின் தரைகளை ஈரம் மற்றும் வழுக்கும் தன்மை இல்லாதவாறு வைத்துக்கொள்ள வேண்டும். குழந்தைகளை உயரமான கட்டில்கள் மற்றும் தொட்டில்களில் உறங்க வைக்கும் பொழுது தலையணைகளை கொண்டு பாதுகாப்பாக உறங்க வைக்க வேண்டும். குழந்தைகள் விளையாடும் பொழுது கட்டில்கள் மற்றும் ஜன்னல் கம்பிகளுக்கு இடையே அவர்களின் தலை, கை, கால்கள் சிக்கிக் கொள்ளாதவாறு அவற்றை அடைத்து வைக்க வேண்டும். குழந்தைகளை வைத்திருக்கும் பொழுது மற்ற வேலைகளையோ அல்லது சூடான பானங்களையோ கையாளுவதை தவிர்க்க வேண்டும். மாடிப்படிகளின் மேல் மற்றும் கீழ்ப்புறத்தில் சிறிய கதவுகளை அமைத்து குழந்தைகள் விழுவதை தவிர்க்கலாம். குழந்தைகளை உயரமான இடங்களில் விளையாட அனுமதிக்க கூடாது. நெருப்பு மற்றும் சுடுபானங்களால் ஏற்படும் விபத்துக்கள்: சமையல் வேலைகளையும் குழந்தைகளையும் ஒரே நேரத்தில் கையாளக்கூடாது. உணவினை கொடுப்பதற்கு முன்பு உண்பதற்கு ஏற்ற வெப்பநிலையில் உள்ளதா என்பதை அறிந்து கொடுக்க வேண்டும். குளிக்க பயன்படுத்தும் தண்ணீரின் கொதிநிலையை முன்பதாகவே சோதித்து பார்த்து பின் குழந்தையை குளிப்பாட்ட வேண்டும். குழந்தைகள் சமையலறையில் வந்து விளையாடாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தீப்பெட்டிகள், பட்டாசுகள், லைட்டர்கள் போன்றவற்றை குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும். சூடான பாத்திரங்களின் கைப்பிடிகள் சுவர் புறமாக நோக்கி இருக்கும்படி வைத்திருக்க வேண்டும். மின்சாரத்தினால் ஏற்படும் விபத்துக்கள்: அறைக்கு அருகில் இருக்கும் மின் இணை துளைகளை செல்லோ டேப் அல்லது பிளாஸ்டிக் அடைப்பான் கொண்டு அடைத்து வைக்க வேண்டும். நீளமான மின் கம்பிகளை பயன்பாட்டிற்கு பிறகு சுருட்டி
மூடிய அலமாரியில் பத்திரமாக குழந்தைகளுக்கு எட்டாதவாறு வைக்க வேண்டும். மின்தூக்கியில் குழந்தைகளை அழைத்துச் செல்லும் பொழுது தனியே விடக்கூடாது. மிக்சி, கிரைண்டர், மின் அடுப்பு போன்ற மின்சாதன பொருட்களை குழந்தைகளுக்கு எட்டாதவாறு உயரத்தில் வைக்க வேண்டும். இஸ்திரி பெட்டியை பயன்படுத்திய பிறகு அதனை மேஜையின் மேலே வைக்காமல் மேல் அடுக்கில் வைக்க வேண்டும். குழந்தைகளுக்கு ஏற்படும் மூச்சு திணறல் விபத்துக்கள். குழந்தைகள் மிகவும் சிறிய அளவிலான விதைகள், பட்டன்கள் கொண்டு விளையாடுவதை தவிர்க்க வேண்டும். தவறுதலாக அவற்றை காது, மூக்கு, வாயில் போட்டுக்கொண்டால் மூச்சு திணறல் மற்றும் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. தொட்டில்கள், திரைச்சீலைகள் மற்றும் கயிறுகளை நீளமாக தொங்கவிடக்கூடாது. அவை தவறுதலாக குழந்தைகள் விளையாடும் பொழுது கழுத்தை சுற்றி கொண்டால் மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. குழந்தைகளுக்கு கனமான போர்வையை போர்த்தக்கூடாது மற்றும் போர்வைகளால் முகத்தை மூடக்கூடாது. நெகிழி பைகளை குழந்தைகளிடமிருந்து அகற்ற வேண்டும். நச்சு பொருட்களினால் ஏற்படும் விபத்துக்கள். மருந்து மாத்திரைகள் மற்றும் வாசனை திரவியங்கள், முகச்சாயங்கள், கொசு விரட்டிகள் போன்றவற்றை மூடிய அலைமாரிகளில் வைக்க வேண்டும். கழிவறை மற்றும் குளியலறையை சுத்தம் செய்யும் பொருட்கள், ஷாம்புகள், பேஸ்டுகள், சோப்புகள் போன்றவற்றை உயரமான இடத்தில் குழந்தைகளுக்கு எட்டாதவாறு வைக்க வேண்டும். வீட்டை சுத்தம் செய்ய பயன்படுத்தும் திரவங்களை அதினதின் உண்மையான டப்பாக்களில் வைக்க வேண்டும். வேறு பாட்டில்களில் மாற்றி வைக்கக்கூடாது. இதனால் குழந்தைகளுக்கு குழப்பம் ஏற்பட்டு அவற்றை உட்கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. பெயிண்டுகள், தின்னர் மற்றும் மண்ணெண்ணெய் போன்ற எரியும் தன்மையுள்ள திரவங்களை பூட்டிய அலமாரியில் வைக்க வேண்டும். மாத்திரைகளை உட்கொண்ட பிறகு அப்படியே திறந்த வெளியில் வைத்துவிடக்கூடாது. மாத்திரைகளை உட்கொண்ட பிறகு அவற்றை தனி டப்பாக்களில் அடைத்து மூடிய அலமாரியில் வைக்க வேண்டும். மேலும் குழந்தைகள் முன் பெரியவர்கள் மாத்திரை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். பின்பு குழந்தைகள் அவற்றை கவனித்து அதேபோல் செயல்பட வாய்ப்பு உள்ளது. குழந்தைகளுக்கு மருத்துவரால் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை கொடுக்க வேண்டும். கொடுப்பதற்கு முன்னர் ஒரு முறைக்கு இருமுறை அவற்றை சீர்பார்க்க வேண்டும். மருந்துகளை சாக்லேட்டுகள், மிட்டாய்கள் என்று குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. காலாவதியான மற்றும் தேவையற்ற மருந்துகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். குழந்தைகளுக்கு ஏற்படும் புறையேறுதல் விபத்துக்கள். உணவளிக்கும் பொழுது குழந்தைகளை நேராக அமர வைத்து உணவளிக்க வேண்டும். குழந்தைகள் படுத்த நிலையில் இருந்தவாறு பால் ஊட்டுதலை தவிர்த்தல் வேண்டும். 1 வயதுக்குள்ளான குழந்தைகளுக்கு பால் ஊட்டிய பிறகு முதுகினை தடவி கொடுக்க வேண்டும். சாப்பிடும் பொழுது விளையாடுவதோ அல்லது போட்டி போடுவதோ தவிர்க்கப்பட வேண்டும். குழந்தைகளுக்கு ஏற்படும் நீரில் மூழ்குதல் விபத்துக்கள். தண்ணீர் சேமிக்கும் தொட்டிகளை இறுக்கமான மூடி கொண்டு மூடி வைக்க வேண்டும். அதன் அருகில் குழந்தைகளை விளையாட அனுமதிக்க கூடாது. தண்ணீர் சேமிக்கும் வாயகன்ற பாத்திரங்கள் மற்றும் தண்ணீர் தொட்டிகளுக்கு அருகில் குழந்தைகள் விளையாடுவதை தவிர்க்க வேண்டும். குழந்தைகளை நீச்சல் குளங்கள் மற்றும் ஆறுகளுக்கு கூட்டிச் செல்லும் பொழுது நன்கு கண்காணிக்க வேண்டும். மேலும் பாதுகாப்பு கவசங்களை அணிவிக்க வேண்டும். குழந்தைகளுக்கு கூர்மையான ஆயுதங்களால் ஏற்படும் விபத்துக்கள். கூர்மையான ஆயுதங்கள் கத்தி, ஊசி, கத்தரிக்கோல் போன்றவற்றை உயரமான இடத்தில் குழந்தைகளுக்கு எட்டாதவாறு வைக்க வேண்டும். கண்ணாடி பொருட்கள், பிளேடுகள், துருப்பிடித்த ஆணிகள், ஆயுதங்கள் போன்றவற்றை மூடிய அலமாரியில் வைக்க வேண்டும். விலங்குகள் மற்றும் பூச்சிகளினால் ஏற்படும் விபத்துக்கள். பண்படுத்தப்படாத தோட்டங்கள் மற்றும் தாவரங்களுக்கு இடையே குழந்தைகளை விளையாட விடக்கூடாது. அவற்றினால் பூச்சிகள் மற்றும் விஷ ஜந்துக்களின் தொற்றுதல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. குழந்தைகள் செல்ல பிராணிகளுடன் விளையாடுவதை தவிர்க்க வேண்டும்.